சென்னை அம்பத்தூரில் பெண்ணிடம் பரிகாரம் செய்வதாக கூறி 2 சவர நகையை திருடிய பூசாரி சிக்கினார். டீச்சர்ஸ் காலனியை சேர்ந்த ஷக்கிலா என்பவரிடம் நாகத்தம்மன் கோயில் பூசாரி லோகேஷ் பரிகாரம் செய்தால் கஷ்டங்கள் தீரும் என கூறி பூஜையில் ஈடுபட்டார். அப்போது கலசத்தில் வைப்பதாக கூறி ஷக்கிலாவிடம் இருந்து 2 சவர நகையை வாங்கிய லோகேஷ் மோசடியில் ஈடுபட்டுள்ளார். இதனை அறிந்து அதிர்ச்சி அடைந்த ஷக்கிலா அளித்த புகாரில் மோசடி பூசாரி லோகேஷ் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் நூதன முறை கொள்ளைகள் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை தாம்பரத்தில் டிஜிட்டல் முறையில் பெண்ணிடம் மோசடி செய்த 2 சிக்கினர். 40 வயது மதிக்கத்தக்க பெண்ணுக்கு சில மாதங்களுக்கு முன்பு வாட்ஸ்அப் எண்ணில் காவல்துறை அதிகாரி பேசுவதாக கூறிய நபர் தடை செய்யப்பட்ட பொருட்கள் அடங்கிய பார்சல் வந்துள்ளதால் கைது நடவடிக்கையிலிருந்து தப்பிப்பதற்கு பணம் தர வேண்டும் என மிரட்டி சுமார் 1,24,00,000 ரூபாய் பணத்தை வங்கிக் கணக்கு மூலம் வாங்கி மோசடி செய்தார். புகாரின் பேரில் ஒடிசாவைச் சேர்ந்த 2 பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் நூதன மோசடி சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சொக்கநாதமலையூரில் கோவில் உண்டியலை உடைத்து பணம் மற்றும் நகை திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீ தவசி மாரியம்மன் கோவிலில் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த அடையாளம் தெரியாத நபர்கள் அம்மன் கழுத்தில் அணிந்திருந்த அரை சவரன் தங்கத்தாலி மற்றும் உண்டியலில் இருந்த 1,00,000 ரூபாய் பணத்தை திருடிவிட்டு தப்பியோடிவிட்டனர். விடியா ஸ்டாலின் அரசின் காவல்துறை ரோந்து பணியில் ஈடுபடாமல் அலட்சியம் காட்டுவதால் திருட்டுச் சம்பவங்கள் அதிகரித்துவிட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். சென்னை கோடம்பாக்கத்தில் மழைநீர் வடிகால்வாய் பணிக்காக தோண்டிய பள்ளங்களால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அச்சமடைந்துள்ளனர். வெள்ளாளத்திரு உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் வடிகால்வாய் பணிக்காக தோண்டிய பள்ளங்களை சரிவர மூடாததால் மழைநீர் தேங்கி நிற்பதாகவும் மின்சார ஒயர், டெலிபோன் கேபிள் ஆகியன ஆபத்தான முறையில் செல்வதாகவும் கூறப்படுகிறது. இதனால் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதால் சாலைகளை சீரமைக்க வேண்டுமென விடியா ஸ்டாலின் அரசை பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விடியா ஸ்டாலின் அரசு விநாயகர் சிலை நிறுவும் விவகாரத்தில் நிபந்தனைகளை அடிக்கடி மாற்றுவதால் தங்களின் வாழ்வாதாரம் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக திருவண்ணாமலை மாவட்ட கைவினைக் கலைஞர்கள் குற்றம் சாட்டினர். ஆரணி மற்றும் அதனை சுற்றிய பகுதிகளில் சிலை வடிவமைப்பு தொழிலில் ஈடுபட்டு வரும் கைவினைக் கலைஞர்கள் தங்கள் தொழிலை முடக்கும் வகையில் சிலையின் உயரம் மற்றும் உற்பத்தி முறைகள் பற்றி திடீரென நிபந்தனைகளை விதிப்பதால் சிலைகள் தயாரிப்பும் விற்பனையும் குறைந்து பெருமளவு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கைவினைக் கலைஞர்கள் வேதனை தெரிவித்தனர். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே சாதிய பாகுபாட்டால் ஸ்டாலின் மாடல் அரசு மாநகராட்சி பேருந்துகளை இயக்காமல் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கெம்பனூரை சேர்ந்த உயர் சாதியினருக்கு சாதகமாக அண்ணா நகருக்கு வந்த 2 பேருந்துகளை போக்குவரத்து துறை அதிகாரிகள் குறைத்துவிட்டதாக புகார் கூறப்படுகிறது. மேலும் அரசு பேருந்துகள் குறிப்பிட்ட நேரங்களில் மட்டுமே இயக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டிய பொதுமக்கள் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு கூடுதல் பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். தருமபுரி அடுத்த வெங்கடம்பட்டியில் வீட்டின் பூட்டை உடைத்து 15 சவரன் தங்க நகை, வெள்ளி பொருட்கள் மற்றும் ரொக்கத்தை மர்ம கும்பல் கொள்ளையடித்துள்ளது. போலந்து நாட்டில் பணியாற்றி வரும் சரவணன் தனது தந்தை உயிரிழந்ததை அடுத்து தனது தாயாரை போலாந்திற்கு அழைத்துச் சென்றார். வீட்டில் யாரும் இல்லாததை அறிந்த கொள்ளையர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த தங்க நகை, வெள்ளி மற்றும் ரொக்கப்பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். விடியா திமுக ஆட்சியில் ஏவல் துறை ரோந்து பணியை மேற்கொள்ளாததால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றம் சாட்டினர்.